Hello students, welcome to part-time class. Today நம்ம பார்க்க போற topic I am every woman. I am every woman. Poet ராக்கி நாராயணி ஷிர்கே. ராக்கி நாராயணி ஷிர்கே. இது ஒரு மெமரி போயம். ஸோ கவனமாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம போயட் பற்றி பார்த்து அதுக்கப்புறமா போயம்குள்ளே போகலாம். About the poet, Rakhi Narayani Shirke is an academician with a passion for writing poems as a medium of self-expression. இவங்க நாராயணி ஷிர்கே அப்படின்றவங்க ஒரு கல்வியாளர். அதுக்கப்புறமா அவங்களோட பேஷன் என்ன அப்படின்னா ரைட்டிங் போயம்ஸ்லாம் ரைட் பண்ணுவாங்க. அதுவும் எப்படி அப்படின்னா மீடியம் ஆஃப் செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன், அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை, அவங்க மனசில் நினைக்கிற விஷயங்களை அதை போயம் மூலயமா கன்வே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த போயமையும் அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க. ஷி இஸ் த போஸ்ட் கிராஜுவேட் வித் த பேச்சுலர் டிகிரி இன் எஜுகேஷன். இவங்க பிஜி பண்ணியிருக்காங்க, போஸ்ட் கிராஜுவேட். அதுக்கப்புறமா எஜுகேஷனில் பேச்சுலர் டிகிரியும் முடிச்சிருக்காங்க. இப்போ வாங்க போயம்குள்ளே போகலாம். I am every woman. This poem talks about the multifaceted nature of woman. இந்த போயம் எதை பற்றி அப்படின்னா மல்டிபிள் டாஸ்க் பண்ணக்கூடிய யாருன்னா உமன், நேச்சுரலாகவே நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய உமனை பற்றி தான் இந்த போயம் கொடுத்துருக்காங்க. டுடேஸ் உமன்ஸ் ஆஃப் எம்பவர்ட், பிரேவ், ஸ்ட்ராங் அண்ட் ரிசால்வ்ட். என்னென்னா இந்த காலகட்டத்தில் இருக்கிற உமன்ஸ், அந்த பெண்கள் எல்லாமே எப்படி இருக்காங்க, ஒரு தைரியமாகவும் பலசாலியாகவும், இன்னொன்று எந்த சுச்சுவேஷனையும் சமாளிக்கக்கூடிய ஆளாகவும் இருக்காங்க. தே ஆர் ஆல்வேஸ் ரெடி டு டேக் அப் நியூ வெஞ்சர்ஸ். எந்த ஒரு புது விஷயங்கள் செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு தயங்காமல் பி ரெடியாக இருப்பாங்க எப்பயுமே. They are persons and work tirelessly to prove what they are capable of. என்னன்னா தனக்கு என்னதான் ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் அந்த ஒர்க்கில் அந்த டயர்டை காட்டாமல் தன்னால் என்ன முடியும், அந்த கேபிலிட்டி எனக்கு இருக்குது அப்படின்றத எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உமன் ஹாவ் டு பி ட்ரீட்டட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி ஃபார் அ க்ரோத் ஆஃப் அ நேஷன். இப்போது இந்த தேசத்தோட வளர்ச்சிக்கு என்ன பண்ணணும், உமன்ஸை மரியாதையாக நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாங்க போயம் பார்க்கலாம். எ உமன் இஸ் பியூட்டி innate, எ சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பெண் அப்படின்னா, பெண்ணாலே என்னது, அழகானவங்க, நேச்சுரலாகவே அவங்க அழகான படைக்கப்பட்டவங்க. பவர், எ சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். அவங்க தான் என்னது, ஸ்ட்ரென்த் அண்ட் பவர், ஸ்ட்ராங்காகவும் அந்த பலமாகவும் அண்ட் பவராகவும் இருக்கிறதுக்கு சிம்பிளே அவங்க தான். ஷி புட் ஹர் லைஃப் அட் ஸ்டேக், ஷி இஸ் ரியல், ஷி இஸ் நாட் ஃபேக். என்னென்னா தன்னோட வாழ்க்கையை யாருக்காகவும் பணைய வைப்பாங்க. என்னது, தன்னோட வாழ்க்கையை பணைய வச்சு கூட இன்னொருத்தரோட காப்பாற்றுவாங்க, நல்லது செய்வாங்க. ஸோ அவங்க தானது ரியல், அவங்க ஃபேக் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க. தி சம்மர் ஆஃப் லைஃப் ஷி இஸ் ரெடி டு see இன் ஸ்ப்ரிங். ஷி சேஸ் ஸ்ப்ரிங் வில் கம் அகைன் மை டியர். என்னன்னா இப்போ சம்மர் அப்படின்னா என்ன, கோடை காலம், சும்மா வெயில் அடிக்கிற காலம், அந்த வெக்கையாக வெயில் அடிக்கிற காலம். ஸ்ப்ரிங் அப்படின்றது அழகாக காற்றுல மிதமான அழகாக இருக்கிற தருணம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் நேரத்தில் கூட அவங்க சம்மரை எதிர்நோக்க தயாராக இருப்பாங்க. ஏன் அவங்க சீசன் வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, சின்ன வயசுலேயே பெண்கள் அப்படின்றவங்க சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணுவாங்க, அந்த எந்த ஒரு டாஸ்க்காக இருந்தாலும் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்க இப்போவே என்ன பண்ணுவாங்க, கணிச்சிருப்பாங்க. அவங்களோட என்ன டாஸ்க்காக இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணணுன்றத இந்த காலகட்டத்திலேயே அவங்களுக்கு தெரிஞ்சு இருக்கும். ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும் அப்படின்றத சின்ன வயசுலேருந்தே அவங்க கற்றுக்கிட்டு இருப்பாங்க. Let me care for ones who are near. She is the woman, she has no fear. என்னன்னா எல்லாரையுமே கேர் பண்ணுவாங்க, எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்க, கேராக பார்த்துப்பாங்க. அவங்க பக்கத்தில் யார் இருந்தாலுமே அவங்க கேரிங்காக பார்த்துப்பாங்க. அவங்க தான் யார், உமன். அவங்களுக்கு என்னது, ஃபியர், பயமே கிடையாது. Strongest she is her faith and belief. Persistence is the key to everything. அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அண்ட் நம்பிக்கையுடைய ஆளாகவும் இருப்பாங்க.
பெர்சிஸ்டன்ஸ் இஸ் த கீ டு எவ்ரிதிங். அவங்க என்ன சுச்சுவேஷன் என்ன இருந்த போதிலும் அவங்களோட குறிக்கோள் அதை வந்து என்னது விட்டு தவறவே மாட்டாங்க. அதுதான் என்னது அவங்களோட திறவுகோலே. அதுதான் அந்த அந்த என்னது அவங்களோட கீயோட சக்ஸஸ், அவங்களோட அந்த கோல் முடிக்கணுன்ற அந்த எண்ணம் தான் அவங்களோட கீயே அப்படின்னு சொல்கிறாங்க. says she, despite the sign ungrown, unworn, she is strong in her faith, firm in her belief. என்ன நடந்த போதிலும் அந்த மூன்ஸ் அப்படின்னா தனக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் கூட அந்த என்ன பண்ணுவாங்க அவங்க நம்பிக்கையோடனும் அண்ட் ஸ்ட்ராங்காக அந்த மன தைரியமும் அந்த உறுதியும் அவங்ககிட்ட எப்பயுமே இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள். she is the lioness, don't miss with her. she will spare you if you are a prankster. அவங்க ஒரு சிங்கம், அவங்க என்னது ஒரு பெண் சிங்கம், அவங்ககிட்ட என்ன பண்ணாதீங்க வச்சுக்காதீங்க, மோதாதீங்க. she is not a spare you if you are a prankster. அவங்கள என்ன பண்ணாதீங்க கிண்டல் பண்ணாதீங்க, ப்ராங்க் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் ப்ராங்க் பண்ணிங்கன்னா அவங்கவுங்க சும்மா விட மாட்டாங்க. don't ever try to saw her pride, her self-respect. she know how to saw you, so beware. அவங்களோட பெருமைக்கும் அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், அவங்களோட தன் பெருமைக்கும் என்னது எந்த ஒரு இதையும் பண்ணாதீங்க, கெடுதல் நினைக்காதீங்க. அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்க உங்களை சும்மா விட மாட்டாங்க, அவங்க உங்களையே என்ன பண்ணிடுவாங்க செயலிழக்க செஞ்சுருவாங்க. அப்போது நீங்களாகவே இருக்க முடியாது. ஸோ என்ன பண்ணாதீங்க பெண்களை பகைச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. she is today's woman dear, love her, respect her, keep her near. என்ன பண்ணுங்க அவங்கள இந்த காலகட்ட உமன்ஸ் அவங்கள என்ன பண்ணுங்க லவ் பண்ணுங்க, நேசிங்க, ரெஸ்பெக்ட் மரியாதை தாங்க, எப்பயுமே அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. என்ன பண்ணுங்க அவங்கள ரெஸ்பெக்டாகவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த போயமை முடிக்கிறாங்க. ஸோ உமன்ஸ் என்ன பண்ணணும், நம்ம அந்த அளவுக்கு ப்ரைடாக பார்க்கணும் அப்படின்றது தான் அவங்களோட செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இதுதான் இவங்க சொல்ல வர போயம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அப்புறம் வந்து உங்களோட கொஷின் ஆன்சர் எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.